இப்போ நம்ம ஒன் டே ட்ரிப் வந்து மலாப்புலாம் டேம் போகலான்னு கிளம்பியிருக்கோம். எங்கேருந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாலக்காடு வரையும் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பாலக்காடுலேருந்து டேமுக்கு போகிறதுக்காக பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ஏறி போய்கிட்டுருக்கோம். ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே போகிறனால தெரியாத ஆட்டோவை பிடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோக்கு வேறு 300 செலவாயிடும். இப்போ வந்து நம்ம வந்து மலாப்புலா டேமுக்குள்ளே போயாச்சு. போனோம் மீனெல்லாம் அதிசயமாக பார்க்குறீங்க. மீனில் வந்து கண்காட்சி அப்படி பார்த்துருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அப்படியே நமக்கே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு திருந்தோம். வாங்க வாங்க வீடு வரிசையாக மீன் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாய்க்குள்ளே தானே விட்டுரும். உள்ள போறதுக்கு என்னது உள்ள பழகா சூப்பராக தள்ளி தரது. என் மூணுக்கே கிளியரா தெரியுது. இந்த மாதிரியே இருக்காங்களா? என் ஃபோனுக்கே நல்லா தெரியுதுடா. தெரியும், நல்லா தெரியுது. எனக்கு போதும். டேய் வாய மூடு. நம்ம கேட்கவே இல்லை. அவன் ஏதோ விட்டானோ அவனும் பார்த்துட்டு சொல்கிறானா அப்படியே விட்டணும். நீ என்னடா தண்ணி இது மண்டை தங்க கலர்ல இருக்கா தங்க மீன். தங்க மீன் தான் தெரியும். நல்லா இருக்குங்க. தம்பி மாறாது கிளாரிட்டி. போட்டோ எடுக்க வராது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெரிய மீன் ஸ்டாச்சுவாக இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மீன் தலைக்குள்ளெல்லாம் போய்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மீன் வாய்க்குள்ளே போய் மாட்டிக்க போது வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போயிட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக சுற்றி பார்த்துக்கிட்டே தெரிஞ்சுட்டு இருந்தோம். அப்படியே உள்ள போய் வந்துடுறாங்க. கிளாரிட்டி அப்புறம் பிரிட்ஜுக்கு போனோம்னே பிரிட்ஜுக்கு போய் பார்த்தா அப்படியே நடக்க முடியாமல் நடந்து மேலே வரை அப்படியே ஏறி போயிட்டு
பிரிட்ஜை போய் ஒரு வாதி போய் சுற்றி பார்த்துட்டு வந்தா வயசானவங்கெல்லாம் அதுக்கு ஒரு கூட்டம் கட்டணம் இப்படித்தான். 30 ரூபா நாக்குத்தள்ளு தான். அவங்கள போட்டு வெயில் மொட்டை வெயிலில் நடக்க விட்டு கொண்டுட்டானுங்க. என்னாலே முடியலடா. ஜாலியாக ஒரு ரவுண்டு மாதிரி போயிட்டு வரலான்னு பார்த்தா வெயிலில் வெந்து ஊற்றி கசகசன்னு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அங்கே சில லொக்கேஷன்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் வெயில் காலத்தில் போனோம்னாலும் நமக்கு செட் ஆகலை. இருந்தாலும் ஜாலியாக பசங்க கூட போனாங்க. இன்னும் ஜாலியாக அந்த இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்தோம். அப்புறம் சின்ன பசங்க மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நின்று ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் போனதே இல்லாத பயம் அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒன்று போகணுமேனு இங்கே கிடச்சேன்னு ஒரு இதில் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு அந்த மொத்த இடத்தையே ரைடையும் ஃபுல்லாக உட்காந்து சுற்றி பார்த்தோம். வெயிலில் போகும்போது கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சே தவிர ஆனால் நமக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஜாலியாக அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டு அப்படியே காற்றாட சுற்றி பார்த்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எல்லாம் ஆட்டிக்கிட்டு நல்லா பறந்து போகிற மாதிரி ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஜாலியாக நிம்மதியாக போயிட்டு இங்கே பாம்பு பண்ணை இருக்குது. நாங்கள் அதுக்கு போனால் 25 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. சரி சுற்றி பார்க்க போனால் நம்ம ஆல்ரெடி சுற்றி பார்த்தா அதே பாம்பு தான் இருக்குன்னு நினச்சி உள்ளே போனால் பார்த்தது இருக்குது, பார்க்காதது இருக்குது, ஏகப்பட்ட பாம்பு. அது எல்லாமே நமக்கு என்னென்னா இப்போது பாட்டுக்கு ஊண்டு ஓடுது. நம்ம பார்த்தாலும் அப்படியே அப்படியே நிற்கும். அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஊண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக எல்லோரும் நின்றுட்டு ஒவ்வொரு பாம்பாக பார்த்துட்டு இது அது நமக்கு விஷம் எதில் இருக்குது எதில் இல்லைன்னு கூட தெரியாது. அங்கே போய் பார்த்தா ஒவ்வொன்றும் போட்டுக்கிருக்கானுங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு அதுலேயும் ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன பாம்பு இது? லாஸ்ட்டாக அப்படியே பாம்பு பண்ண எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டில் வந்து கடான்னு உட்காந்து ஒரு தண்ணியை வாட்டர் பாட்டில் வச்சுருந்தானுங்க. அங்கே போய் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு எல்லோரும் சரியான டயர்டு. ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்தா 80 ரூபா தான் லஞ்சுக்கு வாங்கினானுங்க. நல்ல சாப்பாடு. நம்மக்கிட்ட வேறு காசு வேறு இல்லையா, மீனெல்லாம் வேறு கொண்டு வரானுங்க. நான் வேறு சித்திர மாதம்னா சாப்பிட மாட்டேன். அது ஒரு ஃபன்னு டென்ஷன் ஆகிட்டு சரி கொடுங்கடா வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு. ஆனால் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. காயெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம வேணாம் வேணாம்னு சொல்ல அவனுங்க காயெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க சாப்பிட்டு.